நிமிட வேத ஆராய்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு நபரை நம்ம எப்படி வர்ணிப்போம்? அவங்களுடைய முகத்தை பார்த்து ஒருவேளை அழகான நபர் அப்படின்னு நம்ம சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பன் ஒரு கிறிஸ்தவனுடைய பாதங்களை பார்க்கிறார். உன் கால் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எங்கடா இப்படி ஒரு வசனம் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரோமர் 10:15 பார்த்தா, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவர்கள் என்று எழுதியிருக்கிறதே. பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு வசனத்தை எடுத்து பவுல் சொல்லுகிறார். சுவிசேஷத்தை அறிவிக்க போறவங்களுடைய பாதங்களை பார்த்து ஆண்டவர் ரசிக்கிறார். சுவிசேஷ ஊழி நீங்க செய்றீங்களா? மற்றவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்றீங்களா? பிரயாசம் எடுக்கிறீங்களா? ஹார்ட் ஒர்க் பண்றீங்களா? ஊழியம் செய்றீங்களா? ஆண்டவர் உலகம் பார்க்காத உங்களுடைய பாதங்களை பார்த்து ரசிக்கிறார். என்னுடைய பிள்ளையுடைய அழகான பாதங்கள் என்று சொல்லி உங்கள் பாதங்களை கண்டு ரசிக்கிற ஒரு ஆண்டவர். இது நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னங்க? மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது அவ்வளவு முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மட்டும்தான் ஒரு பாவியை ரட்சித்து நரகத்திலிருந்து அவனை பரலோகத்துக்கு நேராய் திருப்பும். ஏதாவது ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, மற்றவங்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லுங்கள்.